கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய்வு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. உடற்கூறு ஆய்வில் மூச்சு திணறி 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் தாயுமானவன் இணைந்துள்ளார். தாயுமானவன், இந்த உடற்கூறு ஆய்வில் என்னென்ன முக்கிய தகவல்கள் வெளிவந்திருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல நாடையே அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. சுமார் 41 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட சூழல்ல 41 நபர்களுக்கும் பிரேத பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பிரேத பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவலின் அடிப்படையில கரூர் துயர சம்பவத்துடைய பிரேத பரிசோதனையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா உயிரிழந்தவர்களுக்கு கடைசி 2 to 3 நிமிடங்கள்ல மூச்சு விட முடியாத ஒரு சூழல்ல ஏற்பட்டதாலே இந்த உயிரிழப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 25 பேர் வரைக்கும் மூச்சு விட முடியாத காரணத்தால உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில 25 பேர் 2 to 3 நிமிடங்கள்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் விளைவாக சுத்தமாக மூச்சு விட முடியாத சூழல்ல உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுல ஆங்காங்கே தள்ளுமுள்ளுவின் காரணமாக மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டியடித்து ஆங்காங்கே மிதித்துக் கொண்டதன் அடிப்படையில 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விழா எலும்பு, அதாவது முக்கியமான ஒரு எலும்பு உடைந்து உள்ளுறுப்புகள்ல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதன் விளைவாக உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே 2 to 3 நிமிடங்களுக்கு உள்ளாக நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தள்ளுமுள்ளு இருந்திருப்பதும் தள்ளுமுள்ளுவின் காரணமாக ஏராளமான உயிரிழந்திருப்பதும் காரணமாக இருந்திருக்கிறது. குறிப்பா ஒரே இடத்துல, அதாவது எஸ்ஓசி என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த சந்திப்புல நடைபெற்றிருந்த அந்த விபத்தின் காரணமாகத்தான் பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதிகப்படியானோர் மருத்துவமனைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம், சாதாரண ஆம்புலன்ஸ்கள்ல தவிர்க்க முடியாமல் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடிய வழிகளிலேயே கூடுதல் நேரம் கால நேரம் என்பது ஏற்பட்டதன் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 to 3 நிமிடங்கள் தான் தள்ளுமுள்ளோட அதிகபட்சமாக 2 to 3 நிமிடங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டியடித்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 10 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த 10 சிறார்களுக்கும் பாதிப்பு என்னவென்றால் ஒரு 2 to 3 நிமிடங்கள்ல மூச்சு விட முடியாமல் சிறார்கள் பாதி வழியிலேயே உயிரிழந்திருப்பதும் மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய வழியிலேயே உயிரிழந்திருப்பதும் முக்கியமாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இப்போ மொத்தம் 41 பேரில் 25 பேர் இந்த மாதிரி மூச்சு திணறலால் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதே போல் ஏற்கனவே அதில் இப்போ முன்னாடி இந்த எஃப்ஐஆரில் சொன்னபடி 11 பேர் வந்து மிதிப்பட்டு இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் எப்படி இறந்துருக்கிறாங்கங்கிற விவரம் இருக்கா தாய்மானவன்? காயத்ரி, நாம் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல 10 பேருக்கு மேற்பட்டவர் வந்து அந்த தள்ளுமுள்ளு மிதிப்பட்டு உயிரிழந்ததாக எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் அந்த 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விழா எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம உள்ளுறுப்புகள்ல பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில ஆண்களுக்கு ஆண்குறியில பல காயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பெண்களை பொறுத்த மட்டில் கழுத்து பகுதியில கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் மிதிப்பட்டதன் காரணமாக உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டு இந்த உயிரிழப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் 25 பேர், அதாவது மூச்சு திணறல், அதாவது மூச்சு விட முடியாத ஒரு சூழல்ல கடுமையாக அந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டு உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு 35 பேர் வரைக்கும்
இந்த மூச்சு திணறல், அதே போல் உள்ளுறுப்பு பாதிப்பு போன்ற காரணங்களால உயிரிழப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மீதம் இருப்பவர்கள் ஆங்காங்கே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஆபத்தான முறையில அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. சிகிச்சைகள் பலனின்றி சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. அப்படியாக பார்க்கும் பட்சத்தில் மொத்தம் 41 நபர்களுக்கான பிரேத பரிசோதனை அறிக்கையில இந்த தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரைட். கரூர் துயர சம்பவத்தில் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 41 பேர் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறாங்க. அதில் 25 பேர் இறந்ததற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மூச்சு திணறல். 2-3 நிமிடங்களுக்கு மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு இறந்திருக்கிறாங்க 25 பேர். அதில் குழந்தைகளும் அடங்குவர் என்றே தெரிய வருகிறது. 2-3 நிமிடங்கள் அவங்களால சுத்தமாக மூச்சு விட முடியாததன் காரணமாக இறந்திருக்கிறார்கள் என்று அது உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே போலீஸாருடைய இந்த எஃப்ஐஆரில் 11 பேர் மிதிப்பட்டு இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. இப்போ இந்த 41 பேருடைய அந்த உடற்கூறாய்வு அறிக்கையின்படி அதில் 25 பேர் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறலால் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.